சங்கீதம் 114. தேவனுடைய 5ஆம் சங்கீதம். சங்கீதம் 111 முதல் 118 வரை உள்ள 8 சங்கீதங்களும் அல்லேலூயா சங்கீதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சங்கீதம் 113, 114 ஆகியவை பஸ்கா போஜனத்திற்கு முன்பு பாடப்படும். சங்கீதம் 115, 118 ஆகியவை பஸ்கா போஜனத்திற்கு பின்பு பாடப்படும். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் பஸ்கா போஜனத்தை புசித்து முடித்த பின்பு 118வது சங்கீதத்தை பாடியிருக்கலாம். இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்ட வரலாற்றை யாத்திராகமம் 12:40 முதல் 13:3 வரை உள்ள வசனங்களில் நாம் வாசித்து அறியலாம். அந்நிய பாஷைக்காரர் என்பது எகிப்தியரை குறிக்கும். எகிப்தியரின் மொழியும் எபிரேய மொழியும் வெவ்வேறானவை. 2 தேசத்தாரும் தங்கள் பாஷைகளின் மூலமாக பேசி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாது. யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. இந்த வசனத்தில் யூதாவும் இஸ்ரவேலும் பிரித்து கூறப்பட்டிருக்கிறது. தாவீது, சாலமோன் ஆகியோருடைய ஆட்சி காலத்தில் இஸ்ரவேல் தேசம் சமஸ்த இஸ்ரவேலாக இருந்தது. அதன் பின்பு இஸ்ரவேல் ராஜ்யம் 2ஆக பிரிந்தது. இந்த சங்கீதம் இஸ்ரவேல் ராஜ்யம் 2ஆக பிரிந்த பின்பு இயற்றப்பட்டிருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை தம்முடைய பலத்த புயத்தினால் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். இஸ்ரவேல் புத்திரரின் விடுதலைக்கு பின்பு இஸ்ரவேல் தேசம் ஸ்தாபிக்கப்பட்டது. கர்த்தரை ஆராதிக்கும் சபையும் ஸ்தாபிக்கப்பட்டது. 114வது சங்கீதம் துதியின் கீதமாகும். இந்த சங்கீதத்திற்கும் அல்லேலூயா சங்கீதம் என்னும் தலைப்பு கொடுக்கலாம். இஸ்ரவேல் ஜனத்தார் பஸ்கா போஜனத்தை புசித்து முடித்த பின்பு இந்த சங்கீதத்தை பயபக்தியோடு பாடுவது வழக்கம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவர் நமக்கு செய்த நன்மைகளை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிக்க வேண்டும். கர்த்தரே இஸ்ரவேல் ஜனத்தாரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணி அழைத்து வந்தார். தம்முடைய ஜனத்தார் மத்தியில் தேவன் தம்முடைய ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபித்தார். இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு முன்பாக செங்கடலும் யோர்தான் நதியும் 2ஆக பிளந்தது. பூமி அதிர்ந்தது. தேவன் சீனாய் மலையில் வந்து இறங்கினார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பிரமாணங்களை கொடுத்தார். கர்த்தர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றினார்.